ஹே ஆல். விவரம் தெரியாத வயசுல இழுத்து போத்திட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்கியிருப்போம். ஆனா இப்போ படுத்தா தூக்கமே வரமாட்டுது. மல்லாக்கா படுத்தாலும் தூக்கம் வரல, குப்புற படுத்தாலும் தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி புலம்புற கூட்டத்துல நீங்களும் இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பொதுவா 8 மணி நேரம் தூங்கணும்னு சொல்லுவாங்க. இத கேட்கும்போது நம்ம மைண்ட் வாய்ஸ் நம்ம கிட்ட என்ன சொல்லும்? அட 2 மணி நேரம் கூட தூங்குறதுக்கு வழி இல்லையா, இதுல எங்க 8 மணி நேரம் தூங்குறதுன்னு. சரி சரி, இந்த மாதிரியான புலம்பல்ஸ் எல்லாம் தூக்கி கொஞ்ச நேரம் ஒரு ஓரமா வச்சுட்டு இதுக்கெல்லாம் என்னதான் சொல்யூஷன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லைஃப் பாட் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ நம்ம லைஃப்ல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள். சோ இதை ஸ்கிப் பண்ணாம பொறுமையா கேளுங்க. அது மட்டும் இல்ல, இந்த வீடியோட கடைசியில கம்மியான நேரம் தூங்கினாலும் எப்படி எனர்ஜெட்டிக்கா ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில முக்கியமான டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போடலாமா? பொதுவாக எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கும்போதும் கேட்கும்போதும் இவ்வளோதானா, ரொம்ப சிம்பிளாக இருக்கே அப்படின்னு நினச்செல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. ஃபுல் இன்வால்மெண்ட், டெடிகேஷன், எஃபர்ட், இது மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் அட்லீஸ்ட் 50% ஆகுது அந்த வேலையை நம்மளால் செஞ்சு முடிக்க முடியும். நம்ம மூலக்காரன் இருக்கானே, அவன் தான் எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் முக்கியமான காரணம். அட என்னம்மா நீ, ஆனா உன இந்த மூலக்காரனை குறை சொல்றியே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா என்ன பண்றது சொல்லுங்க, அதுதானே உண்மை. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு மாதிரியான மூலக்காரன் இருப்பான். அவனை எப்படி பார்த்து பக்குவமா ஹேண்டில் பண்றோங்கிறத பொறுத்து தான் அவனோட தனித்தன்மையும் மாறுபடும். அதனாலதான் சிலர் சூப்பர் பவர்ஸோடையும், சிலர் பவர் ஸ்டார் மாதிரியும், சாரி சிலர் மக்கு மாஸ்டராகவும் இருக்காங்க. இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சிலர் 4லேருந்து 5 மணி நேரம் தூங்கினாலே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, பிரைட்டாக, எனர்ஜெட்டிக்காக, ஆக்டிவாக இருப்பாங்க. ஒரு சிலர் 7லேருந்து 8 மணி நேரம் தூங்கினாலுமே அட காலையில் ஏன் தான் விடியுதோ அப்படின்னு புலம்பிக்கிட்டே எந்திரிப்பாங்க. அந்த நாள் முழுவதும் ரொம்ப டயர்டாக, ரொம்ப சோம்பேறித்தனமாக கூட ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு சிலர் 10லேருந்து 12 மணி நேரம் கூட தூங்குவாங்க. அவங்களாம் நம்ம லிஸ்ட்லயே இல்ல. ஏன்னா இவங்கெல்லாம் சூப்பர் பவர்ஸ் கொண்ட அதிமேதாவிகள். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாம தூங்குறது ஜஸ்ட் ஒரு பிசிக்கல் ரெஸ்ட்டுக்காக மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கோம். பட் அதையும் தாண்டி நம்ம மைண்டை ரொம்ப பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறதுக்கு இந்த தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பட் தேவையான ஆணி, தேவையில்லாத ஆணின்னு எல்லாத்தையும் பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்க இந்த மூலக்காரனை நம்ம ஆட்சி மனோரமா சொல்ற மாதிரி நீ கம்முனு கடை அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு அவனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணும். அவனை கொஞ்ச நேரம் இப்படி ரெஸ்ட்ல வைக்கிறதுனால தான் நம்மளோட மென்டல் பீஸ் கொஞ்சம் அதிகமாகும். ஏன்னா நம்ம ஆக்டிவாவும் எனர்ஜெட்டிக்காவும் இருக்கிறதுக்கு நம்ம மென்டல் பீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் ஜாப்பனீஸ் மக்கள் தூங்குறதுக்குன்னு ஒரு சில கலாச்சாரங்களை ஃபாலோ பண்றாங்க. புத்த முறைகள்ல கூட தூங்குறதுக்குன்னு ஒரு சில டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னைக்கு நாம அந்த 2 டெக்னிக்ஸையும் கொலாபரேட் பண்ணி முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் பார்க்க போறோம். இதுல ஸ்லீப்பிங் போஸ்டரை பத்தி, குளிக்கிறத பத்தி, டயட்ல இருந்து காலையில பண்ணக்கூடிய சின்ன சின்ன ஹேபிட்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் பார்க்க போறோம். முதல்ல குளிக்கிறதுல இருந்து ஆரம்பிக்கலாம். ஹாட் பாத் பிஃபோர் பெட். நாம தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமா ட்ராப் ஆகும். அந்த சமயத்தில் வார்ம் வாட்டரில் நம்ம குளிக்கும்போது நம்ம கைகளில் இருக்க பிளட் வெசல்ஸும் நம்ம பாதங்களில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் வாசோடிலேஷன். இப்படி நம்ம பிளட் வெசல்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது நம்ம உடம்புக்குள்ள பிளட் ஃப்ளோ அதிகமாகும். இதனால நம்ம பாடியும் ஒரு வித ஹீட்டான டெம்பரேச்சர்லயே இருக்கும். இப்போ குளிச்சு முடிச்சிட்டு பெட்டுக்கு வரப்போ நம்ம பாடியோட டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமா டிராப் ஆக ஆரம்பிக்கும். நம்ம பாடியும் கூல் டவுன் ஆகிற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணும். இப்போதான் இந்த மூலக்காரன் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சிக்னலை நம்ம பாடி பார்ட்ஸ்க்கு அனுப்பி வைப்பான். அந்த சிக்னலை பார்த்ததும் ஸ்விட்ச் போட்ட மாதிரி தூங்கலாமான்னு கேட்டீங்கன்னா அதுதான் நடக்காது. அப்புறம் வேற என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மூலக்காரன் நான் கூல் டவுன் ஆயிட்டேன் அப்படிங்கிற சிக்னலை நம்ம பாடி பார்ட்ஸ்க்கு அனுப்புவானா, அப்போதான் நம்ம தூங்குறதுக்கு முக்கியமான மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் செக்ரேட் ஆகும். இந்த ஹார்மோன் நம்ம டீப் ஸ்லீப்பா இருக்கும்போது அதிக அளவுல சுரக்கும். இந்த ஹார்மோன் நம்ம உடம்புல உற்பத்தி ஆகும் போதுதான் நமக்கு தூக்கம் வர மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். சோ நீங்க தூங்க போறதுக்கு ஒரு மணி நேரம் இல்ல 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்ல வெதுவெதுப்பான மிதமான தண்ணீர்ல குளிக்கணும். அப்பதான் இந்த டெக்னிக் எஃபெக்டிவா ஒர்க் ஆகும். இப்படி தூங்க போறதுக்கு முன்னாடி சுடு தண்ணியில குளிக்கிறது எவ்வளவு
எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு நம்ம ரூம் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எப்போதுமே நீங்கள் படுக்கக்கூடிய அந்த ரூம் நல்ல ஒரு வென்டிலேஷனில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போல்லாம் ஏசி இல்லாத வீடுகளே இல்லை, அட்லீஸ்ட் ஏர் கூலராவது இருக்கும். ஸோ உங்கள் ரூமை எப்போதுமே ஒரு கூலிங் ஸ்டேட்டில் ஒரு வென்டிலேஷன் ஸ்டேட்லேயே வச்சுருந்தீங்கன்னா அது நமக்குள்ளே இருக்க மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோனை அதிக அளவில் சுரக்க வைக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஸ்லீப்பிங் போஸ்டர். நாம் நிம்மதியாக தூங்குறதுக்கு இந்த ஸ்லீப்பிங் போஸ்டரும் ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். நாம் தூங்கிட்டு இருக்கும் போது தான் நம்ம பாடிக்குள்ளே இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் தன்னை தானே ரிப்பேர் செஞ்சு வச்சுக்கும். அந்த ப்ராசஸை ஸ்டிமுலேட் செய்ய முக்கியமானது தான் இந்த ஸ்லீப்பிங் பொசிஷன். இதை குட் ஸ்லீப்பிங் போஸ்டர், புவர் ஸ்லீப்பிங் போஸ்டர்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. நம்ம ப்ராப்பரா படுக்கும்போது தான் நம்ம ஸ்பைனல் அலைன்மெண்ட்டும் கரெக்டா இருக்கும். அதுதான் நம்ம மொத்த பாடி ஸ்ட்ரக்சரையும் சப்போர்ட் செய்யும். நம்ம தலையில இருந்து கழுத்துல இருந்து லோவர் பேக் அண்ட் ஹிப் வரைக்கும் ஒரு நியூட்ரல் பொசிஷன்ல வச்சிருக்கோம். நம்ம ஸ்பைன் அலைன்மெண்ட்ஸ் ப்ராப்பரா இருந்தாதான் நம்ம மசில்ஸ், லிகமெண்ட்ஸ், நர்வ்ஸ் இது எல்லாம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம குண்டக்க மண்டக்கன்னு படுத்தா என்ன ஆகும்? நம்ம ஸ்பைனல் அலைன்மெண்ட் ப்ராப்பரா இருக்காது. இது நம்ம மசில்ஸ்ல கிரானிக் பெயின்ஸை ஏற்படுத்தும். அதனால நம்ம பாடியும் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணும். ஒருவித டிஸ்கம்ஃபோர்ட் ஏற்படுத்தி நம்ம தூக்கத்தையும் இன்டரப்ட் பண்ணும். சரி இதெல்லாம் சொல்றியே, எப்படி எந்த பொசிஷன்ல தூங்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? இப்படிதான் தூங்கணும்னு நம்மளால கரெக்டா ஒரு பொசிஷனை சொல்லவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பாடி டைப்க்கும் தகுந்த மாதிரி அந்த பொசிஷன்ஸ் மாறுபடும். ஸோ எப்படி படுத்தா உங்களுக்கு ரிலாக்ஸ்டா கம்ஃபர்டபுளா பாடி பெயின் இல்லாம இருக்கோ அப்படி தூங்க ட்ரை பண்ணுங்க. அதுக்குன்னு நம்ம வடிவேலு சொல்ற மாதிரி மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகமா இருக்கு அப்படின்னு படுத்தீங்கன்னா அவருக்கு நடந்த அதே நிலைமை தான் ஏற்படும். ஸோ ஜாக்கிரதையா தூங்குங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஸ்டேட் ஆஃப் யோர் பெட்ரூம். அதாவது நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க பெட்ரூம் ரொம்ப மெஸ்ஸியா இருக்கா இல்ல கிளீனா இருக்காங்கிறத குறிக்கும். நம்ம பெட்ரூமோட ஸ்டேட் டைரக்டாவே நம்ம மென்டல், பிசிக்கல் ஸ்டேட்டை பாதிக்கும். நம்ம ரூம் நீட்டாவோ கிளீனாவோ இல்லாம கச்சாமுச்சான்னு இருந்தாலும் அதை பத்திலாம் நான் பெருசா யோசிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னாலும் அந்த மூலக்காரன் இருக்கானே அவன் சத்தமே இல்லாம அதை பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். நம்ம பில்லோ கவர்ஸ், பெட் ஸ்ப்ரெட்லாம் இவ்வளோ அழுக்கா இருக்கே, அந்த டேபிள்ல இருக்க பேப்பர்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு, நேத்து அவுத்து போட்ட துணி இங்க இருக்கு அங்க இருக்குன்னு கிளம்ஸியா இருக்க விஷயங்களை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அது நம்ம ரிலாக்ஸ் ஸ்டேட்குள்ள போகிறதுக்கு ஒரு தடையாவே இருக்கும். ஏன்னா இந்த மூலக்காரன் இப்படியெல்லாம் யோசிக்கும் போது அவனோட நெருங்கின சொந்தக்காரனான கார்டிசால் ரிலீஸ் ஆகும். இவன் வேற யாரும் இல்ல, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி மெலட்டோனின் தான் செக்ரேட் ஆகணும். அதுதான் நம்மள ரிலாக்ஸ்டா வச்சுக்கும். அப்பதான் நாம தூங்க முடியும். பட் நம்ம ரூம் ரொம்ப மெஸ்ஸியா இருந்ததுன்னா மெலட்டோனின் செக்ரேட் ஆகிறதுக்கு பதிலா கார்டிசால் செக்ரேட் ஆகும். அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி தூங்க முடியும் சொல்லுங்க? அது மட்டும் இல்ல, நம்ம ரூம் ரொம்ப டஸ்டாவும் மெஸ்ஸியாவும் இருந்ததுன்னா அலர்ஜிஸ் கூட ஏற்படும். ஏர் சர்க்குலேஷனும் கம்மியாகும். ஸோ எப்போதுமே நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க ரூம் ரொம்ப கிளீனாவும் பார்க்கறதுக்கு பிளசண்டா இருக்க மாதிரியும் வச்சுக்கோங்க. அட நான் என்னதான் மாங்குன்னு கிளீன் பண்ணாலும் என் ரூம் மட்டும் இல்ல என்னோட வீடே சுத்தமாக மாட்டேங்குது அப்படின்னு எல்லாம் நினைச்சு நீங்க புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா? இனி அந்த கவலைய விட்டு தள்ளுங்க. நம்ம வீட்டை எப்படி சுத்தமா வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில ஈஸியான ஜாப்பனீஸ் சீக்ரெட்ஸ் இருக்கு. அதை பத்தி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோல ரொம்ப டீட்டெயில்டா போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க என் கார்டில் அந்த வீடியோ போடுறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது டயட் அண்ட் நியூட்ரிஷன். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காலையில அரசன் மாதிரி சாப்பிடணும், மதியானம் மந்திரி மாதிரியும், நைட் டைம்ல பிச்சைக்கார மாதிரி சாப்பிடணும்னு. ஆனா நாம அதெல்லாம் ஃபாலோ பண்றோமா என்ன? காலையில டயட்டுங்கிற பேர்ல வயிற்ற காய போட்டுட்டு நைட் டைம்ல பானிபூரியில இருந்து பிரியாணி வரைக்கும் எல்லாத்தையும் கட்டிக்கிறோம். இப்படி வயிறு முட்டை சாப்பிட்டா எங்கிட்ட இருந்து தூங்குறது? சோ எப்போதுமே நைட்ல ரொம்ப ஹெவியான சாப்பாடு எடுத்துக்காம கொஞ்சமா சாப்பிடணும், அதுவும் சீக்கிரமா சாப்பிடணும். நீங்க தூங்க போறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்களோட டின்னரை முடிச்சிடணும். அப்பதான் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்ப ப்ராப்பரா வேலை செய்யும். பொதுவா ஜாப்பனீஸ் பீப்புள் கிரீன் டீயை அதிகமா எடுத்துக்குவாங்க. ஏன்னா அதுல இருக்க அமினோ ஆசிட் நம்மளுடைய ரிலாக்ஸேஷனை ப்ரமோட் பண்ணும். அது நம்மள ஒரு காம் ஸ்டேட்டுக்கு கூட்டிட்டு போகும். அது நமக்குள்ள இருக்க ஸ்ட்ரெஸ், பயம், பதட்டம் இது எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணும். இதெல்லாம் இல்லைனா தானே நம்மளால நிம்மதியாகவும் ரிலாக்ஸ்டாகவும் தூங்க முடியும். ஸோ எப்போதுமே நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் அதிகப்படியான கவனத்தை செலுத்தணும். ஜாப்பனீஸோட ஹரஹாச்சிபு அப்படிங்கிற கான்செப்ட் படி 80% நம்ம வயிறு ஃபுல்லார வரைக்கும் தான் நம்ம சாப்பிடணும். இதை பற்றியெல்லாம் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாகவே பார்த்துருக்கோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்க.
அடுத்ததா எக்ஸ்போஸ் யுவர் பாடி டு மார்னிங் சன்லைட். இவ்வளோ நேரம் நைட் டைம்ல தூங்குறத பத்தி பேசிக்கிட்டு இருந்த, இப்போ சட்டுன்னு மார்னிங் ரொட்டீனுக்கு போயிட்டியே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நீங்க நைட் நிம்மதியா தூங்குறதுக்கும் காலையில நீங்க ஸ்டார்ட் பண்ற உங்களோட மார்னிங் ரொட்டீனுக்கும் நிறையவே கனெக்டிவிட்டிஸ் இருக்கு. ஸோ நைட்டு தூங்குறது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறது. காலையில எந்திரிச்சதுமே நம்ம பாடி சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி காட்டணும். இதனால நமக்கு பல விட்டமின்ஸ் கிடைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம செல்ஃப் கிளாக் அப்படின்னு சொல்லப்படுற சர்க்காடியன் ரிதமை ஸ்டிமுலேட் பண்ணி ரெகுலரைஸ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இந்த சர்க்காடியன் ரிதம் தான் நம்மளோட டே டைமையும் நைட் டைமையும் நமக்கு இண்டிகேட் பண்ணும். இப்படி நம்ம மார்னிங் டைம்ல சீக்கிரமா எந்திரிச்சு நம்ம டெய்லி ரொட்டீனை டிசிப்ளினோட பார்க்கும்போது தான் சர்க்காடியன் ரிதமும் சரியா வேலை செய்யும். அதுதான் நம்ம மூலக்காரனுக்கு நைட் டைம் ஆயிடுச்சுன்னு ஒரு சிக்னலை அனுப்பும். அந்த சிக்னல் சரியான நேரத்துக்கு கரெக்டா வந்தா மட்டும்தான் மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் செக்ரேட் ஆகும். பொதுவா ஜப்பான் மக்கள் எல்லாருமே ஒரு சில முக்கியமான மார்னிங் ரொட்டீன்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. அது நம்மளோட டேவை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் ஸ்டார்ட் பண்ண வைக்கும். நம்ம லைஃபை இன்னுமே ஈஸியாக்கும். அப்படி என்ன முக்கியமான 7 ஹேபிட்ஸை ஜாப்பனீஸ் பீப்புள் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறத பத்திலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மறக்காம அதை போய் செக் பண்ணி பாருங்க. அடுத்த ஜாப்பனீஸ் மக்கள் ஃபாலோ பண்ற கெய்சன் மெத்தட். இத கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்னு கூட சொல்லலாம். எப்போதும் நீங்க தூங்க போற நேரத்தை விட 10ல இருந்து 15 நிமிஷம் ஏர்லியராகவே பெட்டுக்கு போகணும். இந்த பேட்டர்னை 1 வீக் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இந்த பேட்டர்ன் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஆனதும் அடுத்த 1 வீக்குக்கு 20 மினிட்ஸ் முன்னாடியே பெட்டுக்கு போயிடணும். அப்புறம் 1 வீக்குக்கு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடியேன்னு கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணணும். ஜாப்பனீஸ் மக்கள் இந்த டெக்னிக்கை கிளீன் பண்றதுல இருந்து சமைக்கிற வரைக்கும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது இக்கிகை. இது டைரக்டான ஸ்லீப்பிங் டெக்னிக் இல்லை தான். ஆனாலும் ஜாப்பனீஸ் மக்கள் இந்த டெக்னிக்கை அவங்க டெய்லி ரொட்டீன்ல பண்ற எல்லா விஷயங்களுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இக்கிகாயோட அர்த்தம் என்னன்னா ஃபைண்ட் யுவர் பர்பஸ். பொதுவா எந்த ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்றதா இருந்தாலும் அதை ஒரு ரெகுலர் ஃபார்மேட்டுக்கு கொண்டுட்டு வரணும்னா நாம அந்த விஷயத்த பண்றதுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கறது தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த டெக்னிக்கை தூங்குறதுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். நாம ஏன் சீக்கிரமா எந்திரிக்கணும், அதுக்கான பர்பஸ் என்ன அப்படிங்கிற கேள்வியை முதல்ல கேட்கணும். இதுக்கான பதில் எதுவா வேணாலும் இருக்கலாம். உதாரணத்துக்கு காலையில எந்திரிச்சு படிக்கணும், இல்ல ஜாகிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும்னு எதுவா வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி நமக்குள்ள ஒரு காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சாலே நம்ம ஒரு வேலையை ரொம்பவே ஈஸியாகவும் இன்வால்வ்மெண்டோடவும் பண்ண முடியும். இப்போ கடைசியா பார்க்க போறது, இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் இல்லையா, 2 to 3 ஹார்ஸ் தூங்கினா கூட மென்டலி பிசிக்கலி எப்படி ஸ்ட்ராங்காகவும் ஆக்டிவாகவும் இருக்கலாங்கிறதுக்கான சின்ன சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போறோம். டோன்ட் ட்ரிங்க் காஃபி ஆர் டீ இமீடியட்லி ஆஃப்டர் வேக்கிங் அப். நேச்சுரலாவே காலையில எந்திரிச்சதுமே நம்ம மூளைக்குள்ள கார்டிசால் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் செக்ரேட் ஆகும். இந்த நேரத்துல நம்ம காஃபியோ டீயோ குடிக்கும் போது அது நமக்கே தெரியாம அந்த ஹார்மோன்ஸை அதிக அளவில் செக்ரேட் பண்ணும். ஸோ எந்திரிச்ச உடனே டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு 1ல இருந்து 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் காஃபியோ டீயோ குடிச்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம காஃபி டீ குடிக்கிறதோட அளவை கண்டிப்பாக கம்மி பண்ணணும். ஏன்னா அதில் இருக்க கெஃபைனை நம்ம அதிக அளவில் எடுக்க ஆரம்பிச்சோன்னா அது டிரெக்டாகவே நம்ம தூக்கத்தை தான் பாதிக்கும். அடுத்து ஈட் ஸ்மார்ட்டர். சுகரை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியலன்னாலும் அதோட கன்சம்ஷனை கம்மி பண்ணிட்டே வாங்க. உங்களுக்குன்னு ஒரு பேலன்ஸ்டு டயட்டை ஃபாலோ பண்ணுங்க. தண்ணி அதிகமாக குடிக்கணும், கார்ப்ஸை கம்மி பண்ணணும், ப்ரோட்டீன்ஸை அதிக அளவில் எடுத்துக்கணும். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். அடுத்து எக்ஸ்போசிங் யுவர் செல்ஃப் டு சன்லைட் இன் த மார்னிங் ஆஃப்டர் வேக்கிங் அப். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5ல இருந்து 10 நிமிஷமாவது காலையில எந்திரிச்சதும் வெயில் படுற மாதிரியான ஒரு இடத்துல போய் நிக்கணும். அந்த டைம்ல சன்ல இருந்து சில முக்கியமான ரேசஸ் வரும். அது நம்மள ரொம்ப ஆக்டிவாவும் எனர்ஜெட்டிக்காவும் வச்சுக்கும். அடுத்து டேக் அ கூல் ஷவர். நைட் டைம்ல எப்படி வார்ம் வாட்டர்ல குளிக்கணும்னு சொன்னனோ அதே மாதிரி காலையில கூல் ஷவர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா காலையில எந்திரிச்சதுமே நம்ம பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமா இருக்கும். சோ அந்த டைம்ல நம்ம ஹாட் வாட்டர்ல குளிக்கும் போது நம்ம டெம்பரேச்சர் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். சோ கோல்ட் வாட்டர் இல்லைன்னா நார்மல் டெம்பரேச்சர்ல இருக்கக்கூடிய தண்ணியில குளிக்கும் போது சடனா நம்ம பாடி டெம்பரேச்சர்ல சில சேஞ்சஸ் ஏற்படும். அது நம்ம டோட்டல் பாடியவே ஸ்டிமுலேட் பண்ணும். நம்ம உடம்புல பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகி நம்மள அலர்ட்டா வச்சுக்கிறது மட்டும் இல்லாம என்டார்பின் சொல்ற மூட் பூஸ்டரை என்ஹான்ஸ் பண்ணி நம்மள ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்ல இருந்தும் பாதுகாக்கும். அடுத்ததா பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ். இங்க உங்க உடம்புக்கு அசைவு கொடுக்கிற மாதிரி எந்தவித ஆக்டிவிட்டிஸ் வேணாலும் நீங்க பண்ணலாம்.
டான்ஸோ, யோகாவோ, வாக்கிங்கோ, ஜாக்கிங்கோ, சைக்கிளிங்கோ எது வேணாலும் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes பண்ணாலே போதும். அடுத்ததா பவர் நேப். கண்டிப்பா டே டைம்ல, அதுவும் ஆஃப்டர் யுவர் லஞ்ச் சின்ன நேப் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது குட்டி தூக்கம். 15ல இருந்து 20 minutes ஆவது தூங்கணும். அப்படி தூங்கும் போது நம்ம உடம்புல இருக்க ஆக்டிவ் ஹார்மோன்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் ஆகும். இது நம்மள ரொம்ப பிரிஸ்கா வச்சுக்கும். ஆனா மதிய நேரத்துல 30 minutesக்கு மேல தூங்குனீங்கன்னா அது கண்டிப்பா உங்களை ரொம்ப லேசினஸோட ஃபீல் பண்ண வைக்கும். அப்புறம் நைட் டைம்ல தூக்கம் வராது. அடுத்ததா சோஷியல் மென்டல் ஸ்டிமுலேஷன். நம்ம கொஞ்ச நேரமாவது வாய் விட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ, ரிலேட்டிவ்ஸ் கிட்டயோ, நெய்பர்ஸ் கிட்டயோ இல்ல வீட்ல இருக்கவங்க கிட்டயாவது சந்தோஷமா மனசு விட்டு பேசணும். இது நம்ம மைண்டை ரொம்பவே ஆக்டிவா வச்சுக்கும். கடைசியா சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க. ஆனா ரெகுலரா பண்ணணும். இதெல்லாம் நீங்க கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கும்போது உங்க லைஃப்ல மட்டும் இல்ல, உங்களுக்குள்ளேயும் சில பாசிட்டிவான சேஞ்சஸ் ஏற்படும். நீங்க இதெல்லாம் ஏற்கனவே ட்ரை பண்ணி உங்க லைஃப்ல அதெல்லாம் ஃபீல் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்போதுமே மறக்க கூடாது. சோ அதுக்காக இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, see you.